சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ் நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும். வெளிப்படையாக இருக்கிறதெல்லாம் உண்மை ஆகிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாகவும் இருக்கிறது இல்லை சார். லவ் பண்ணுறேன். நீ கேயா? பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. பூரி டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பராசக்தி திரைப்படத்தினுடைய டைட்டில உபயோகிக்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் மறுப்பு தெரிவிச்சும் ஏவிஎம் மற்றும் உதயநிதி சார் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி இதை பயன்படுத்துறாங்க. இது ஏன்? இன்னும் சில காலகட்டத்துல பராசக்தியினுடைய ஹீரோ யாருன்னு கேட்டா சிவாஜி சார் மறக்கப்பட்டு சிவகார்த்திகேயன் சொல்ற காலம் வரும். இது எதனால பண்றாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வருத்தம் ரொம்ப நியாயமான வருத்தம். பல சிவாஜி ரசிகர்களுக்கு இந்த வருத்தம் இருக்கிறது. அந்த ரசிகர்கள நானும் ஒருத்தன். மிக விரைவிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கும் விழா எப்ப நடைபெறும்னு தெற்கு ஆத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. பத்மபூஷன் விருதுகள் எப்போ வழங்கப்படும் அப்படின்றது இன்னும் மத்திய அரசு அறிவிக்கல. இருந்தாலும் இன்னும் 1-2 மாதங்கள்ல அந்த விருது வழங்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், அந்த 7 நாட்கள் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களான நாச்சியப்பன் அண்ட் ஜெயராமனுக்கும் சத்யஜோதி பிலிம்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. அந்த 7 நாட்கள் படத்தை தயாரித்த நாச்சியப்பன் ஜெயராமன் இருவரும் சத்யஜோதி தியாகராஜனுடைய மிக நெருக்கமான நண்பர்கள். அதன் காரணமாகத்தான் அவர் அந்த படத்தை எடுத்த போது சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுக்கு உதவி புரிந்தார். இயக்குநர்கள் மணிகண்டன், முத்தையா இவங்களுடைய இயக்கத்துல இப்ப திரைப்படங்களே வரதில்லையே, இப்ப ஏதாவது திரைப்படங்களை இயக்கிட்டு இருக்காங்களான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் மணிகண்டன் அடுத்து விஜய் சேதுபதி வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற முயற்சியில் இருக்காரு. முத்தையா பொறுத்த வரைக்கும் அவருடைய மகன் கதனா நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு முடித்து விட்டார். மிக விரைவிலே அந்த படம் வெளியாக இருக்கிறது. நடிகர் ஜெய் கணேஷோட பழகின அனுபவங்களை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஜெய் கணேஷ் நாடகங்களை நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேருந்தே அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த சினிமா உலகில் வாடா போடா என்று அழைத்து நான் பேசுகின்ற நடிகராக இருந்தவர் தான் ஜெய் கணேஷ். நடிகர் கார்த்திக் நடிப்புல வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை அண்ட் உள்ளத்தை அளித்தா இந்த 2 திரைப்படத்துல எந்த திரைப்படம் திரையரங்கள் அதிக நாள் ஓடுச்சுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. உள்ளத்தை அளித்தா, அலைகள் ஓய்வதில்லை ஆகிய 2 படங்கள்ல மிக அதிகமான நாட்கள் ஓடிய திரைப்படம்னா அது அலைகள் ஓய்வதில்லை. ஆனா மிக அதிகமான வசூலை செய்த படம்னா அது உள்ளத்தை அளித்தா. ரீசெண்டா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கொடுத்த பிரஸ் பைட் ஒன்னத்துல ஒரு புது ஸ்கிரிப்ட் அவர் எழுதியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அது என்ன மாதிரியான ஸ்கிரிப்டா இருக்கும்னு பாண்டிச்சேரியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. கமல் எப்படிப்பட்ட புதுமையை விரும்பி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கமல்ஹாசன் தன்னுடைய புதிய ஸ்கிரிப்டை இந்த காலத்துக்கு ஏற்றவாறு எழுதியிருப்பார் என்பது சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல நிச்சயமாக புதுமையான சப்ஜெக்டாக அது இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிய படங்களுடைய வெளியீட்டுனால பாதிப்பு வருமானு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் ஆண்டுக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் தயாராகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 வாரத்துக்கு ஒரு முறை படத்தை வெளியிடுவது என்பது எப்படி சாத்தியம்? பேட் கேர்ள் டீசர்ல வர கான்ட்ரவர்சியம் எல்லாருக்குமே தெரியும். சிறந்த இயக்குனர்னு போற்றப்படுற இயக்குனர் வெற்றிமாறன் சாரும் தன்னுடைய படங்கள்ல கான்ட்ரவர்சிகளை புகுத்தி தான் ஓட வைக்கணும்ன்ற நிலைமை தான் இப்ப தமிழ் சினிமால இருக்கான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தல் உச்சன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருப்பது ஒரு நியாயமான கருத்து. இதை பத்தி வெற்றிமாறன் தான் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். மகள் திருமேனியினுடைய நேர்காணல்ல முதல் படத்துல மாணிக்கம் நாராயணன் சாரோட ஏற்பட்ட பிரச்சனையில மகள் திருமேனியினுடைய தரப்பு பக்கத்தின நியாயத்தை கேட்டிருக்க வேணாமா, அதை பத்தி ஏசர் கேட்கலன்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி அதை ஒரு விவாத பொருளாக்க மகள் திருமேனி விரும்பல. அதன் காரணமாகத்தான் அது சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் அந்த நேர்காணலில் நான் தவிர்த்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரினுடைய நடிப்புல வெளிவந்த குரு சிஷ்யன் திரைப்படத்துல அவர் பேசி நடிச்ச அரசியல் வசனங்கள் மாதிரி வேற ஏதாவது திரைப்படத்துல அரசியல் வசனம் பேசி நடிச்சிருக்காரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்கள்ல ரஜினிகாந்த் அரசியல் பேசியிருக்கிறார். குரு சிஷ்யன் படத்துல அந்த அரசியல் வசனங்கள் கொஞ்சம் தூக்கலாக அமைந்திருந்தது, அவ்வளவுதான். சார், நீங்க தயாரிச்ச திரைப்படங்கள்லயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படம்னா எதுன்னு மதுரையில இருந்து விக்கி கேட்டிருக்காங்க. நான் தயாரித்த திரைப்படத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம்னா
அது சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த வாழ்க்கை திரைப்படம் தான். என்னுடைய நண்பர்கள் பல பேர் இப்போ கூட என்கிட்ட சொல்லுவாங்க, எப்போது சோர்வு ஏற்படும் போதெல்லாம் வாழ்க்கை திரைப்படத்தை தான் நாங்கள் போட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு எல்லோருக்கும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக இன்று வரையிலே இருக்கின்ற ஒரு திரைப்படம் தான் வாழ்க்கை. நடிகர்கள் ஜெயம் ரவி அண்ட் விஷால் இவங்க 2 பேருமே ஜிவிஎம் சார்னுடைய டைரக்ஷன்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 திரைப்படத்துல எந்த திரைப்படம் முதல்ல துவங்கும்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இப்போது ஜெயம் ரவி ஏராளமான படங்களை ஒப்புக்கொண்டிருப்பதனால கௌதம் வாசுதேவன் விஷாலோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. சார், எந்த திரைப்படம் தமிழகத்துல மிக அதிக வசூல் பண்ண முதல் படம்னு திருச்சியில இருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான படங்களை மிக அதிகமான வசூலை செய்த முதல் திரைப்படம்னா அது MK தியாகராஜ பாபு நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் தான். 700 நாட்களை கடந்து ஓடிய ஒரு திரைப்படமாக அந்த படம் அமைந்தது. பேட் கேர்ள் ட்ரெய்லர் பல சர்ச்சைகளை கொண்டு வந்திருக்கு. ஆனா படத்துல எதிர்மறையான கருத்துக்கள் பல இருக்குன்றதுல நான் ரொம்பவும் உறுதியா இருக்கேன். மக்கள் ஏன் படம் வந்ததுக்கு அப்புறமா அதை பார்த்து கருத்து தெரிவிக்கிற மனநிலையில இல்லைன்னு ஷான் மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க. ஒரு சோறே எப்படி இருக்க, அப்படி இருக்கும்போது ஒரு பானை சோறு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் பல விமர்சகர்களுடைய கவலை. அதன் காரணமாகத்தான் பேட் கேர்ள் திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சார், ஒரு தமிழ் திரைப்படத்தை சிங்கள மொழிக்கு மொழி மாற்றினா அதுல இருந்து கொஞ்சம் லாபம் பார்க்க முடியுமே, எதனால ஒரு தமிழ் திரைப்படத்தை கூட சிங்கள மொழிக்கு மொழி மாற்றுதல்னு மட்டக்களப்புல இருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்களே அங்கே உள்ள ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க. அதன் காரணமாக தான் சிங்கள மொழிக்கு மொழி மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் ஏற்படலை. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி என்பது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படம் சம்பந்தப்பட்ட உங்களில் பலர் அறியாத ஒரு தகவலைத்தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பாவலர் பாலசுந்தரத்தினுடைய நாடகம் தான் பராசக்தி. அந்த நாடகக்கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று நேஷனல் பிக்சர்ஸ் அதிபர் பெருமாள் முதலியார் முடிவு செய்த போது வசனகர்த்தாவாக அவர் முதல்ல ஒப்பந்தம் செய்தது திருவாரூர் தங்கராசுவை. அந்த படத்திலே தான் பணியாற்றிய அனுபவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர் தங்கராசு. பராசக்தி திரைப்படத்தை இயக்கியது கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பராசக்தி திரைப்படத்தின் இயக்குநரான கிருஷ்ணன் பஞ்சு இருக்காங்களே, அவங்க தினமும் ஒரு ஆங்கில படத்தை பார்க்கின்ற வழக்கம் உடையது. பராசக்தி திரைப்படத்துக்கான வசனங்களை நான் எழுதி கொண்டிருந்த போது தினமும் ஒரு காட்சியை பற்றி விவாதித்து அதுக்கு பின்னால அதற்கான வசனங்களை எல்லாம் எழுதி முடிப்பேன். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆங்கில படத்தை பார்த்து விட்டு வருவார் கிருஷ்ணன் பஞ்சு. அவர் முதல் நாள் பார்த்தார்ல, அந்த படத்தினுடைய பாதிப்பில் பல மாற்றங்களை சொல்வார். சரின்னு நானும் அந்த மாற்றங்களை செய்வேன். இது ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல, தினமும் இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் இப்படி ஒரு காட்சியை எழுதுவது, அதுக்கு பின்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் எப்படி முடியும். அதனால ஒரு காலகட்டத்திலே அந்த படத்திலிருந்து நான் விலகி கொண்டேன். அதற்கு பின்னால தான் கலைஞர் கருணாநிதியின் படத்துக்கான வசனங்களை எழுதுகின்ற பொறுப்பினை ஏற்றார் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் திருவாரூர் தங்கராஜ். உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்கள் இசையமைத்த படங்கள்? எனக்கு தனியொரு ஒன் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வில்லன் தீம் ஒன்று இருக்கும். ஆதியினுடைய ப்ளஸ்ஸு எது, மைனஸு? ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் ஒன்று தான் சார். இல்லைன்னா இல்லை, இந்த டிப்ளமேட்டிக்காக கோட்டிங் அடித்து அது கொஞ்சம் கஷ்டம் சார். எனக்கு கொஞ்சம் மனசில் டக்குன்னு வந்தால் வந்துடும். அது சில இடங்களில் கொஞ்சம். உங்களுடைய நண்பரான ஜீவா ஏன் பொது வழியில் வர்றதே இல்லை? சார், என் ஒய்ஃபு ஜீவா 2 பேரும் சேம் தான் சார். 2 பேரும் டீம்மேட்ஸ். இப்போ நாங்கள் படத்துக்கு போகிறோன்னா அவங்க 2 பேரும் சைலண்டாக முன்னாடி போயிடுவாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.